21,000 செக்மெண்ட்டுக்கு கீழே ஒரு சில மொபைல்ஸில் மட்டும்தான் 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் இருக்குது. ஏன் POCO X2, POCO X3, Mi 10iல மட்டும்தான் இருக்கும்னு கூட சொல்லலாம். உங்களுக்கு 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே உள்ள மொபைல் வாங்கணும்னா POCO X3 அண்ட் Mi 10i 5G ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபோனை நம்மளோட எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டார் ரேங்கிங் பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணி எந்த ஃபோன் பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்க்கலாம். அண்ட் எந்த ஃபோன் எந்தெந்த டைப் ஆஃப் யூசர்ஸ்க்கு சூட் ஆகும்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு 100% புரியும். இது உங்கள் darklight டெக். இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணிவிட்டு கன்க்ளூஷனில் எந்த ஃபோன் வாங்கலாம்னு டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சோடனே உங்களுக்கு எந்த மொபைல் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். Mi 10i 5G ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பில்டு ப்ரீமியமாக இருக்குது. டிசைன் பஞ்சோல் டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரை சைட் மவுண்டடாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஃபோன் 9mm திக்னஸோடையும் 214.5 grams வெயிட்டோடையும் வருது. இதுவே POCO X3 வரும்போது ஃப்ரண்ட்டில் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க. பேக் பிளாஸ்டிக் பேக் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. போன ஜென்ரேஷன் POCO X2ல ஃப்ரண்ட் அண்ட் பேக் Gorilla Glass வெர்ஷன் 5 ப்ரொடக்ட் பண்ணியிருந்தாங்க. பட் இந்த ஜென்ரேஷனில் அதை டவுன் கிரேட் பண்ணிட்டாங்க. அண்ட் இவங்களும் பஞ்சோல் டிசைன் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் சைட் மவுண்டடாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் நமக்கு 10.08mm திக்னஸோடையும் 225 grams வெயிட்டோடையும் வருது. Mi 10i 5G கம்பேர் பண்ணும்போது POCO X3 கொஞ்சம் வெயிட்டான மொபைல். ஸோ உங்களுக்கு வெயிட்டான மொபைல் பிடிக்காதுன்ற பட்சத்தில் நீங்கள் Mi 10i தான் சூஸ் பண்ணி ஆகணும். பில்ட் அண்ட் டிசைன் வரும்போது டிசைன் உங்களோட பர்சனல் ப்ரிஃபரன்ஸாக இருக்கலாம். பட் பில்ட் Mi 10i 5Gல பெஸ்ட்டாக இருக்குது. நான் அங்கே Mi 10i 5Gக்கு ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ரெண்டு பிராண்டுமே ஒரே டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. 6.67 inches ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே. இது ஒரு IPS LCD பேனல், ரெஃப்ரெஷ் ரேட் 120 ஹெர்ட்ஸ், 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டிஸ்பிளேவுமே ஈக்குவலாக தான் இருக்குது. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் இந்த டிஸ்பிளேல இருக்கிறதால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். எஸ்பெஷலி POCO X3 இந்த பட்ஜெட் செக்மெண்ட்லேயே 120 ஹெர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு ஒரு ஹியூஜ் தம்ஸ் அப். ஆல்ரெடி POCO X2லையும் அவங்க எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ டிஸ்பிளே செக்மெண்ட் ரெண்டு மொபைலுமே ஈக்குவலாக இருக்கிறதால நான் இங்கே ரெண்டு மொபைலுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். நெக்ஸ்ட் நம்ம கேமராஸ் பற்றி பார்க்கலாம். Mi 10i 5G இங்கே 108 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 108 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இது சாம்சங்கோட ISSL பிரைட் HM2 சென்சர். 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள், 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர், 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் அடுத்தபடியாக கொடுத்துருக்காங்க. செல்ஃபி கேமரா இங்கே 16 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமராஸ் எக்ஸ்ட்ரா நிறைய தான் இருக்குது. அதுவே POCO X3 வரும்போது 64 மெகாபிக்சல் குவாட் கேமரா செட்டப் தராங்க. 64 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா. இது சோனியோட IMX682 என்ற லென்ஸ். ஆல்ரெடி POCO X2ல 686 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கேருந்து கொஞ்சம் குவாலிட்டி கட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக 13 மெகாபிக்சலுக்கான வைட் ஆங்கிளும் 2+2 மெகாபிக்சல் டெப்த் அண்ட் மேக்ரோ சென்சரும் இருக்குது. செல்ஃபி கேமரா இங்கே 20 மெகாபிக்சல் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னதான் இங்கே வைட் ஆங்கிள் 13 மெகாபிக்சல் கொடுத்து செல்ஃபி கேமரா 20 மெகாபிக்சல் கொடுத்தாலும் அந்த 108 மெகாபிக்சலில் தான் எல்லோரும் பெருமையாக பேச போகிறோம். ஸோ நாங்கள் Mi 10i 5Gக்கு ஒரு ஸ்டார் தரேன். சப்போஸ் உங்களுக்கு POCO X3யில் உள்ள வைட் ஆங்கிளும் செல்ஃபி கேமராவும் முக்கியம்னா நீங்கள் அதுக்கு ஒரு ஸ்டார் கொடுத்துக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது முக்கியம் இல்லை, பிரைமரி சென்சர் தான் எனக்கு முக்கியம். நான் அதனால் Mi 10i 5Gக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ப்ராசஸர் பற்றி பார்க்கலாம். Mi 10i 5G மொபைல்ன்றதால இங்கே ஒரு 5G ப்ராசஸர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. Snapdragon 750G யூஸ் பண்ணியிருக்காங்க. சப்போர்ட் பண்ணுறதுக்கு GPUன்னு பார்க்கும்போது Adreno 619 இருக்குது. அதுவே POCO X3 வரும்போது Snapdragon 732G யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் GPU Adreno 618 இருக்குது. CPU பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Snapdragon 750G பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணோம். அதுவே GPUன்னு வரும்போது ரெண்டுமே சிமிலராக இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இங்கே நான் Mi 10i 5Gக்கு ஒரு ஸ்டார் தரேன். ஏன்னா அதுதான் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணும். இப்போ நம்ம பேட்டரி பற்றி பார்க்கலாம். Mi 10i 5Gல நமக்கு 4820 mAhக்கான பேட்டரி இருக்குது. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வரைக்கும் சப்போர்ட் இருக்குது. அண்ட் அந்த ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. POCO X3ல நமக்கு 6000 mAh கொண்ட மேசிவ் பேட்டரி செட்டப் தராங்க. அண்ட் இதை சார்ஜ் பண்ணுறதுக்கும் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் சப்போர்ட் இருக்குது. அதை பாக்ஸ்லேயும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் ரெண்டு மொபைலுமே இருக்கிறதால பேட்டரின்றது வேகமாக தான் ட்ரெயின் ஆகும். ஸோ இங்கே நமக்கு பேட்டரின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம். POCO X3 அதை நல்லா ஜட்ஜ் பண்ணி 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி செக்மெண்ட்டை POCO X3 வின் பண்ணுது. நான் அதுக்கு ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது ரெண்டு பிராண்ட்லையுமே IR பிளாஸ்டர் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட்லாம் இருக்குது. அண்ட் ஹைப்ரிட் ஸ்லாட்டும் ரெண்டு ஃபோன்லையுமே இருக்குது. ரெண்டு ஃபோன்லையுமே சிமிலரான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்கிறதால நான் ரெண்டு ஃபோனுக்குமே ஒரு ஸ்டார் தரேன். இப்போ நம்ம ஸ்டோரேஜ் அண்ட் ப்ரைஸிங் பற்றி பார்க்கலாம். Mi 10i 5Gயோட 6GB 64GB வேரியன்ட் நமக்கு 21,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. POCO X3யோட 6GB 64GB வேரியன்ட் 17,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோட கன்க்ளூஷன் வந்துட்டோம். நம்மளோட ஸ்டார் ரேங்கிங் படி பார்க்கும்போது Mi 10i 5G 5 ஸ்டாரும் POCO X3 3 ஸ்டாரும் வாங்கியிருக்கு.
இது கூட பட்ஜெட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க. 17,000 ரூபாய்க்கு போக்கோ X3 நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. 21,000 ரூபாய்க்கு Mi 10i 5G நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணுது. பட் அந்த 4,000 ரூபாய் நம்ம எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணுறதால நமக்கு பவர்ஃபுல்லான கேமரா செட்டப் கிடைக்குது, 5G ஆப்ஷன் கிடைக்குது, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கிடைக்குது. அண்ட் இது ஒரு 5G ஃபோன்ன்றதால ஃபியூச்சர் ப்ரூஃபாக இருக்கும். ஒரு 3-4 வருஷத்துக்கு கூட நம்ம தாராளமாக வச்சு யூஸ் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 4,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ணி Mi 10i 5G வாங்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். இல்லை பட்ஜெட் 17,000 ரூபாய் தான் ஸ்ட்ரிக்டாக இருக்கவங்க போக்கோ X3 நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். அந்த ஸ்டார் ரேங்கிங் உங்களுக்கு அதை சொல்லும். இதுதான் என்னோட Mi 10i 5G வெர்சஸ் போக்கோ X3 கம்பேரிசன். அவ்வளோதான் வீடியோட எழுதி கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்படி பண்ணிங்கன்னா டெய்லி ஈவினிங் 4 o'clock ஒரு வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். திங்க் பாசிட்டிவ், பி பாசிட்டிவ்.